அல்லேலூயா. வாய்ப்பை விடலாமா? விடவே கூடாது. அல்லேலூயா. புறக்கணித்து விடாதீர்கள். 1 சாமுவேலில் 13 நாம் பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரத்தில் 13, 14 வசனத்தில் பார்க்குறோம். சாமுவேல் பார்த்து புத்தினமாய் செய்தீர். அதாவது என்ன செஞ்சார்னா, சவுலை பார்த்து நீ புத்தினமாய் செய்தாய், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உனக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு? என்னை வாரத்தில் முதல் நாளில் தொழுது கொள்ளு. அல்லேலூயா. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் இன்றைக்கி சபைக்கு வந்தோன்னா என்ன பண்ணுற? ஜெபம் பண்ணி முடிச்சேன்னா பாஸ்டர்கிட்ட ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடிடுறது. அதுதான் தப்பு. இனிமேல் நீ வரும்போது இங்கே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒருத்தரை விசாரித்து ஒரு மணி நேரமாச்சு இங்கே உட்கார்ந்து நேரத்தை கழிச்சிட்டு போகிறது தான் ஐக்கியம். ஐக்கியம் பலப்பட உனக்கு ஆசீர்வாதம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஐக்கியம் இல்லைன்னு ஏன் ஆசீர்வாதம் வராது? ஐக்கியத்தினால தான் என்ன வருது? ஐஸ்வர்யம் வருதான். அல்லேலூயா. ஐக்கியப்படணும், ஒருத்தர் விசாரிக்கணும். நீ வர்றதே பள்ளிக்கூடத்துக்கு லேட்டு, ஆனால் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுத? முதல்ல பாக்கெட்டை தூக்கி போட்டு பறந்துருத. என்ன தான் எனக்கு அந்த பிள்ளை ஒரு காலம் உருப்பட்டதாகவே சரித்திரம் இல்லையா? ஆமாம், என் வாயால் சொல்லலை, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சாமுவேல் என்கிற மனுஷன் புத்தினமான விஷயத்தை செஞ்சிட்டான். என்ன செஞ்சிட்டான்? தேவன் சொன்னதை செய்யலை. தேவன் என்ன சொன்னார்? நான் சொன்னதை மட்டும் என்ன பண்ணணும்? சிறைக்கிறவன் இடத்துல இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் என்ன பண்ணுவானா? ஒழுங்காக சிறப்பான். இவன் இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு வெட்டு விழுந்துடும், அங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு வெட்டு விழுந்து அப்படின்னா இங்கே விழுந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் ஃபோன் அடிப்பான். யார்? மக்கள். இவன் டபக்குன்னு ஃபோன் அடிப்பான், இங்கே சிறைச்சிக்கிட்டு ட்ராயின்னு போயிடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், நாம் ஒழுங்காக தேவ சமூகத்தில் இருந்தோம்னா ஹேர் கட்டிங் கரெக்டாக நடக்கும். ஒன்று ஆண்டவர் சில நேரத்தில் ஒடிக்க வேண்டிய இடத்துல ஒடிப்பார், வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுவார், உன்னை சரி பண்ண வேண்டிய இடத்துல சரிப்படுத்துவார். சபையில் நீ எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் என்பதை சொல்லுவார், நீதியாக இருக்கிறத சொல்லுவார், நேர்மையாக இருக்கிறத சொல்லுவார். எல்லாத்தையும் தேவன் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி நீ இருக்கும்போது அழகாயிரும். பியூட்டி பார்க்கு போன உடனே என்ன ஆகிட்ட? பியூட்டியாக இருக்க. அங்கே மட்டும் அவள் இவ்வளோகான 2 எலுமிச்சம்பழத்தையும் என்னத்தையும் தூக்கி வச்சுன்னா அங்கே போய் என்ன பண்ணுற? பியூட்டி பார்லர் மட்டும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே கொழுந்தியா ஒருத்தி வச்சுருக்கா. சொன்ன கிளைண்ட் இருக்காங்க தான், கொஞ்சம் வெளியே இருங்கப்பா. போகிற நேரம் போகிறான். பார்த்தோம்னா அங்கே பார்த்தோன்னா அவளுக்கு 2 கன்னத்தில் பூரா என்னெல்லாமா தடவி வச்சுக்கிட்டு இங்கே ஒரு வெள்ளரிக்காய் இங்கே ஒரு வெள்ளரிக்காய் போட்டு உட்கார வச்சுருப்பா. அங்கே மட்டும் ஒழுங்காக உட்கார தெரியுது, ஆனால் சபைக்கு வந்தால் ஒழுங்காக உட்காந்து ஒழுங்காக சொல்கிறத கேட்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ சொன்னபடி கேளு. அல்லேலூயா. என்ன பண்ணாத? ஆமாம், நக்கல் பண்ணாத, மக்கர் பண்ணாத, சேட்டை பண்ணாத. அல்லேலூயா. ஆலயத்துக்கு நேரமாக வா. ஆமென். வாய்ப்பு நேரமாக கிடைக்கும். ஆமென். 1. 2, நீ ஆலயத்துக்கு எப்படி வரணும்? மகிழ்ச்சியோட வா. 3, ஆலயத்துக்கு கைவீசமாக வராத. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு பைபிளை தூக்கிட்டு போ. ஆமென். என்னத்தை தூக்கிட்டு வா? பைபிளை தூக்கினா அது ஒன்றை தூக்கும். அல்லேலூயா. ஆமென். அடுத்து 2. 3, வரும்போது காணிக்கையை கொண்டு வா. வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்காத. அல்லேலூயா. இன்றைக்கி உள்ள விதையை இன்றைக்கி கொண்டு வந்து போட்டு தசம பாகத்தை ஒழுங்காக போடு. அல்லேலூயா. இதை சேர்த்து வச்சுன்னா அது என்ன ஆயிரும்? விதை ஊசி போயிடும். அல்லேலூயா. அப்போ விதையை ஒழுங்காக என்ன பண்ணு? விதை. அப்போ தான் விதைக்க வரும். நீ விதைக்காமே உள்ளேயே வச்சுக்கிட்டு விதை வரலன்னா விளைச்சல் வரலன்னா எங்கோடியா விளைச்சல் வரும்? அவன் ஒழுங்காக என்ன பண்ணு? அந்தந்த வாரத்தில் அந்தந்த தசம பாகத்தை அந்தந்த காணிக்கையை, உற்சாகமான காணிக்கையை, விதைகளை என்ன பண்ணு? விதை. அல்லேலூயா. விதைச்சா விதவிதமாக சட்டை போடுவேன், விதவிதமாக வாட்சி கட்டுவேன், விதவிதமாக பேண்ட்டு போடுவேன், விதவிதமாக சேலை கட்டுவேன், விதவிதமாக சாப்பிடுவேன், விதவிதமாக ஆசீர்வாதம் இருக்குது சொன்னால் இதான் நடக்கும். நீ நான் பாட்டு இப்படி தான் இருப்பேன்னா நான் என்ன செய்ய பொறுப்பு கிடையாது.
அல்லேலூயா.